அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்டரி. நம்ம தருமபுரி மாவட்டமாகவே நமக்கு ஞாபகம் வர்றது ஒன்று சுற்றுலாத்தலமான ஒகேனக்கல், ரெண்டாவது பார்த்தோம்னா வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா நம்ம தருமபுரி ஆண்ட அதியமான் சிறப்பை பற்றி நம்ம சொல்லணுன்றதுல வரலாற்று புத்தகத்தில் பெரிய அளவில் எல்லா புத்தகத்திலுமே இருக்குது. கடையேழு வள்ளல்களில் ஒருவர் நம்ம அதியமானுக்கு பார்த்தோம்னா அவர் சிறப்பு செய்யறதுக்காக தமிழக அரசு தருமபுரியில் ஒரு அதியமான் கோட்டம்னு ஒன்று வச்சு அந்த இடத்துல வருடம் அந்த இடத்துல அரசு ஒரு மரியாதை நிமித்தமாக மரியாதை செலுத்துகிறாங்க, மாலை போடுவாங்க. அன்னைக்கு கலெக்டர் கலந்துக்குவாங்க, மாவட்ட அதிகாரிகள் மட்டும் கலந்துன்னு வராங்க, சில அரசியல் கட்சிகள் போய் அதில் கலந்துக்கிறாங்க. ஆனால் தருமபுரிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சங்ககாலத்து மன்னனான அதியமானுக்கு சிறப்பு செலுத்துகிற வகையில் அவருடைய அந்த என்ன சொல்லலாம்னா கொடை வள்ளலுக்கு நிகரான தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய மன்னர்கள் இருந்தாங்களா, இல்லை ஒரு சாதாரண மன்னர் இருந்தாருன்னா அது அந்த பெருமைக்குரியவர் நம்ம அதியமான் தான். அதியமானுக்கான ஒரு கோட்டம் இருக்கிற மாதிரி அதியமானுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் குரு பூஜை நடத்தணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கைங்க. என்ன காரணம், கடையேழு வள்ளல்களில் சிறந்த ஒரு மன்னனாக இருந்தவர் தான் நம்ம அதியமான் பார்த்தோம்னா சேரர் குடியிலிருந்து வந்த ஒரு சிறப்பு வாய்ந்த மாபெரும் போர் வீரராக இருந்தவர் தான் நம்ம அதியமானுக்கு நிகரான ஒரு கொடை வள்ளலாக இருந்தவங்க நம்ம தமிழ் மன்னர்களே யாருமே இல்லை. நம்ம இந்திய அளவில் கூட பார்த்தோம்னா மகாபாரத ராமாயண கதையில் பார்த்தோம்னா ஒரு கர்ணனை சொல்லுவாங்க. கர்ணனுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாம் கேள்விப்பட்டது நம்ம அதியமான் 5 தான். அவர் சங்ககால இலக்கியங்களில் கூட அகநானூறு, புறநானூறு, பத்துப்பாட்டு பல புத்தகங்களில் அதியமானுடைய சிறப்பை பற்றி இருக்குது. அதில் குறிப்பாக ஔவையார் எழுதிய பாடல்களில் கூட நம்ம அதியமானை பற்றி பெரிய அளவில் குறிப்புகள் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதியமானுக்கு தருமபுரிக்கு பெருமை சேர்த்த கொடைவள்ளல் அதியமானுக்கு குரு பூஜை நடத்தணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கைங்க. தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற கல்லூரி பள்ளி மாணவர்கள் அனைவருக்குமே அதியமானுடைய சிறப்பு சேரணும்னா அது ஒரு குரு பூஜை நடத்தும் போது பார்த்தோம்னா அந்த ஒரு பெரிய மன்னருக்கு கொடைவள்ளலுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி அந்த குரு பூஜை இருக்கணும். மற்ற தென் மாவட்டத்திலாம் பார்த்தோம்னா அந்த குரு பூஜைக்கு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்குது. பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் போகிறாங்க, தமிழ்நாடு அரசு மரியாதை செலுத்துது, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது. அதுபோல் தருமபுரியில் இருக்கிற நம்ம அதியமானுக்கு எப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னா எதுவுமே இல்லை. வழக்கமாக ஒரு சம்பிரதாயத்துக்கு மாவட்ட ஆட்சியர் போகிறாங்க, போயிட்டு ஒரு மாலையை போடுறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க, ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க, வந்துடுறாங்க. ஆனால் அவருக்கு அதே ஒரு குரு பூஜைன்னு வரும்போது அது பெரிய அளவில் பேசப்படும். மக்களுக்கு அவருடைய என்னென்ன செயல்பாடுன்றது தெரிய வரும். சேரர் குடியில் கிளை குடிகள் தான் அதியமான் 5 வம்சன்றது வரலாறு சொல்லுது. அதியமானுடைய சிறப்பை இன்னும் சொல்லணும்னா அதியமானுடைய ஆட்சி எப்படி இருந்ததை பார்த்தோம்னா அசோகர் காலத்து கல்வெட்டுலே இருக்குது. இந்தியாவில் அசோகர் காலத்து கல்வெட்டு, பெரும்பாறை கல்வெட்டில் அதியமான் வம்சத்தை பற்றிய குறிப்பேடுகள் அந்த இடத்துல கல்வெட்டில் இருக்குது. அதுபோலவே பார்த்தோம்னா இந்த ஆந்திராவில் பார்த்தோம்னா ஆந்திராவிலையும் அது போன்ற கல்வெட்டுகள் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முழுவனப்பள்ளி கல்வெட்டில் அதே மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் லட்டிகம் வட்டி என்ற இடத்துல அம்பு பொறிக்கப்பட்ட சேரர் குடிக்கான கல்வெட்டோடு சேர்த்து சேரர் குடியான 5 வம்சத்தாருடைய கல்வெட்டு அந்த இடத்துல இருக்குன்னு அறிவியல் ஆய்வாளர்கள் தொல்லியல் துறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்த மன்னன் தான் அதியமான் 5 வம்சத்தாருன்ற கடையேழு வள்ளல்களில் வர நம்ம அதியமான். அவருக்கு சிறப்பு சேர்க்கிற மாதிரி அதே போல் கரும்பு இந்தியாவுக்கே முறையாக கரும்பு விவசாயத்தை பயிரிடலாம், அதை உணவுப் பொருளாக பயன்படுத்தலான்றதை கண்டுபிடிச்சவர்களே இவங்க தான். யாருன்னா நம்ம அதியமான் வம்சத்தார் தான். அதியமான் அரசருடைய இவங்க தான். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம அதியமானுடைய நம்ம என்றைக்குமே சிறப்பை எடுத்துன்னு வரணும். வருங்கால சந்ததியினர் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி தெரியாமையும் நம்மளை வரலாறு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னா
அந்த வரலாறை பாதுகாக்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய முக்கியமான வேலை. அந்த முக்கியமான வேலைகளை வந்து அரசு பெரிய அளவில் எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த சந்ததியினருக்கு வந்து நம்ம முன்னோர் ஆண்ட நம்மளுடைய பற்றியும் நம்மளுடைய பெருமைகளை பற்றியும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம போய் எடுத்துகிட்டு போய் சேர்த்த முடியும். அந்த பெரிய பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது. அதுக்கு எப்படின்னா இது போன்ற அரசு விழா எடுக்கணும். அரசு வந்து விழா எடுத்தாங்கன்னா மட்டும் குரு பூஜை மாதிரி நடத்துனாங்கன்னா மட்டும்தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு அது பேசப்படும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக மாறும். அதனால தருமபுரி மாவட்டத்துக்கும் கடையேழு வள்ளல்களான அதியமானுக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் வந்து தமிழக அரசு வந்து விரைவில் வந்து குரு பூஜை நடத்தணுன்ற ஒரு உருவாக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். இதை வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசியல் கட்சியை ஏன் வந்து அது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. தருமபுரியில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா அதிமுகவோ திமுகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ பாமகவோ பெரிய அளவு கம்யூனிஸ்ட்டுகளோ இவங்கெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆனாலும் இருந்தாலும் கூட அதிகமான வந்து புறக்கணிப்பு பணியை தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுன்னு வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம இருக்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி இந்த அரசியல் கட்சிகளுக்கு தெரியாமல் போச்சு. அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து அரசின் கவனத்துக்கு எடுத்துன்னு போனால் மட்டும்தான் தருமபுரிக்கு பெருமை சேர்த்த நமது அதியமான அஞ்சு வம்சத்துடைய அதியமானுக்கு கடையேழு வள்ளலான கொடை வள்ளலாகவும் இருந்த நமது அதியமானுக்கு புகழ் சேர்க்கும் விதத்தில் மக்கள் வந்து அவருடைய பெருமைகளை அதிகப்படுத்தியும் அரசின் கவனத்துக்கு எடுத்துன்னு போய் குரு பூஜை நடத்தினா நல்லா இருக்கும். அது அடுத்த சந்ததியினருக்கு அவருடைய பெருமையை போய் சேர்க்கும். தமிழ் சமூகத்தினுடைய பெருமைகளும் அவர்களுடைய ஆட்சி முறைகளும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னா தருமபுரி மாவட்டத்தில் அதியமானுக்கு குரு பூஜை நடத்தணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நமது குரல் தொடர்ந்து ஒலிக்கும். நன்றி, வணக்கம்.